ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரநார்களை போற்றி. வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில்நர் சேவா என்று திருநீர் அனைவருக்குமே வராதாவினை. திருச்செந்தூர் செந்திலாண்டவர் துணை. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம் தர்மஸ்தானம், குரு பகவானின் மூலத்திரியோன ஆட்சி வீடு. கந்தன் வருகின்றான். கந்தன் தனுசு ராசி நேயர்களை தேடி வருகிறான். கதவை திறந்து வையுங்கள். எப்படி சார் கந்தன் வரான்? செந்திலாண்டவர் எப்படி வராரு உங்கள் வீட்டுக்கு அப்படின்னா, குரு மூலிமா வராரு. திருச்செந்தூர் குருஸ்தலம், முருகப்பெருமான் அங்கே ஞான குருவாக இருக்கிறாரு. சூரபத்மனை வதை செய்கிறதுக்கு முன்னாடி அவர் சிவபெருமானை வழிபட்டுட்டு அங்கே தவகோலத்தில் இருக்கிறாரு. மேதா தட்சணாமூர்த்தியாக இருக்கிறாரு. அருள் பாலிக்கிறாரு. தேவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி அவர் ஞானத்தை போதிக்கிறாரு. ஞான குருவாக இருக்கிறாரு. தனிப்பட்ட கோலத்தில் இருக்கிறாரு. தனி முருகனாக இருந்து திருமகனாக தெய்வ திருமகனாக உட்காந்து அவர் ஞானம் போதித்த இடம் திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தாலே குரு பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. ஒரு முக்கியமான யாத்திரை ஸ்தலமாக திருச்செந்தூர் பாவிக்கப்படுகிறது. குரு அனுக்கிரகம் பெற்றவர்கள், குரு ராசியில் பிறந்தவங்க, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மீன ராசியில் பிறந்தவங்க, அதுபோக ஜனன ஜாதகத்தில் திக்பலத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக திருச்செந்தூருக்கு போயிட்டு வரணும். சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்கள் ராசிக்கு அடுத்து வருகின்ற காலத்தில் குருவுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அதுபோக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய மகிமைகளும் தனுசு ராசியுடைய பெருமைகளும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. ரிட்டன் வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி. நியூ வியூவர்ஸுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தனுசு ராசியில் பிறந்த கோடான கோடி மக்களுக்கு நன்றி. உலகவாழ் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பிக்கப்படுகிறது. கந்த கடவுள் ஞானத்தை போதித்தவர், தர்மத்தை நிலைநாட்டவே பிறந்தவர். சூரபத்மன் என்ன ஒரு அரக்கனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். தர்மத்துக்குள்ள ராசி தனுசு ராசி தான். காலபுருஷ சர்க்கத்தில் தர்மம்னு என்ற வார்த்தைக்கு தலை சாய்க்கிற சாட்சி தனுசு ராசி தான். ஸோ அந்த தர்மத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் சம்பந்தம் இருக்குது. அந்த முருகப்பெருமானுடைய அருள்பட்ட திருச்செந்தூருடைய கும்பாபிஷேக விழா வருகிற ஜூலை 7ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. பட் இந்து சமய அறநிலையத்துறையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கன்ஃபார்ம் ஆகும். இந்த நாளன்னைக்கு திருச்செந்தூருக்கு வந்துட்டு போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த குறிப்பெல்லாம் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் முக்கியமான தகவல்களை கேட்க மாட்டேங்கிறாங்க. வீடியோ பார்ப்பாங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. முழுமையாக கேட்குறவர்களுக்கு கோடான கோடி நன்றி. அதுதான் ரொம்ப விஷயம். எல்லாமே இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒரு சாய்ஸில் இருக்கிறாங்க. ஷார்ட் வீடியோ பார்க்குறாங்க, அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போயிடுறாங்க. ரைட்டு. நான் எதுக்கு இந்த தகவல் முன்னாடியே சொல்கிறேன்னா, இந்த தகவல் முக்கியமான தகவல், அது உங்களுக்கு முன்னாடியே தெரியணும். தனுசு ராசிக்கு வருகிற ஜூலை 7ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடக்கும். 2009 அடுத்து இப்போ தான் நடக்குது, 16 வருஷம் கழித்து. முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. போயிட்டு வாங்க. அன்றைக்கி போக முடியாதவங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சு 40 நாளுக்குள்ளே ஒரு தடவை திருச்செந்தூருக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குருவுடைய அனுக்கிரகம் நல்லபடியாக இருக்கும். குரு பகவான் அடுத்தடுத்து ராசிக்கு நல்ல நிலைமைக்கு தான் வராது. 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம் 3 வருடத்துக்கு வருது. நல்ல அமைப்பு தான். 10ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ 7, 8, 9ங்கிறது தனுசு ராசிக்கு உகந்த இடமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வருகின்ற 3 வருஷம் குரு பகவானால் இந்த பிரச்சனைகளில் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ தேவகுரு பிரகஸ்பதி இந்த திருச்செந்தூர் செந்திலாண்டவரோட அனுக்கிரகம் பெற்ற குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. வருகிற மே 14ஆம் தேதி, மே 14, 2025 சித்திரை 31 புதன்கிழமை இரவு வராரு. சரியா? புதன்கிழமை இரவு உங்கள் ராசிக்கு அவர் பயிற்சியாகி வருகிறார். குரு பயிற்சி 11:20 PM இரவில் தான் பயிற்சி ஆறாரு. சரியா? அதனால் நீங்கள் மறுநாள் காலையில் வேலைக்கிழமை கோயிலுக்கு பாருங்கள். கரெக்டாக வருது பாருங்கள். புதன்கிழமை இரவு பயிற்சி ஆறாரு. வேலைக்கிழமை விடிஞ்சா வேலைக்கிழமை கோயிலுக்கு போய்ட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்கு குரு பார்வை இருக்குது. வீட்டுக்கு வர்றாரு. சரியா நேர்களே? உங்கள் ராசியை நோக்கி வராரு. ராசியை பார்க்குறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்க போகிறீங்க. இருக்கிற கஷ்டமெல்லாம் சரியாக போயிடும். இந்த 7.5 சனியில் கஷ்டப்பட்ட கஷ்டமெல்லாம் இப்போ ஃபுல்லாக நிறுத்து போயிடும். 7.5 சனியில் கஷ்டப்பட்டு அடுத்து வந்தீங்க. அடுத்து வந்தபோதும் குரு பகவான் நல்ல நிலைமையில் இல்லை.
நான் பழைய வீடியோ நிறையா போட்டிருக்கிறேன். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலும் வக்கரமாக இருந்தார், ராகுபிடியில் இருந்தார். அதுக்கடுத்து 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். இப்போ தான் 7ஆம் இடத்துக்கு வந்து பரிபூர்ணமாக இருக்கிறாரு. இந்த சனி ராகு தொடர்பு இல்லாமல் இருக்கிறாரு. இதுதாங்க வேத ஜோதிடம். வேத ஜோதிடத்தில் இது யாருமே கண்டுக்கிறது இல்லை. நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் நிறைய ஜோதிடர்கள் வந்து குருவை பற்றி பேசுவாங்க. குரு பயிற்சி அப்படி இருக்கும் இப்படி இருக்குமாங்க. ஆனால் குரு நிலைப்பாடை பற்றி சொல்லவே மாட்டாங்க. குரு வந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தார். கஷ்டத்தில் இருந்தாருன்னா அவருடைய நிலைப்பாடு சரியில்லை. மேசத்தில் சாணப்பழம் பட்டு இருந்தாலுமே ராகுபிடியில் இருந்தார். அதுக்கடுத்து வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம், சுக்கிரனுடைய வீடு, பகமை வீட்டில் இருந்தார். ஸோ கடந்த 2 குரு பயிற்சியும் வந்து தனுசு ராசிக்கு நல்லா இல்லை. இந்த பயிற்சி நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிதுனத்துக்கு வராரு. உங்கள் ராசிக்கு 7 10 கூடையன் வீட்டுக்கு வருது. அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு ஒரு கேந்திராதிபதி கேந்திராதிபதி வீட்டுக்கு வராரு. 4 கூடையவன் 4 கூடையவன் வந்து 7 10 கூடையன் வீட்டுக்கு வருது. அருமையான அமைப்பு. கேந்திரங்களாக வலுப்படும். விஷ்ணு சக்கரம், கேந்திரங்கிறது விஷ்ணு சக்கரம். அந்த மகாவிஷ்ணுவோட அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். 1 4 7 10 நல்லா இருப்பீங்க, சுகப்படுவீங்க. ஒரு இன்டெகிரேஷன் இருக்கும், ஒற்றுமை இருக்கும், தொழில் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே, நல்லா முதலீடு பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 2 காலத்தில் அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு தொலைநோக்கு திட்டத்தை வகுத்து வச்சுக்கோங்க. மலமலமலம்னு காரியங்களை செய்யுங்க. ஒரு தடவை திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துடுங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி போகலாம். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வேலைக்கிழமை போங்க. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, வேலைக்கிழமை குரு பகவானுக்கு. இப்படி ஒரு காம்பினேஷனில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இப்போ பலன்களை எடுத்துட்டோம்னா குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். புதன் வீட்டில் இருக்கிறார். புதன் 24 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். சரியா, அதுக்கேற்ற மாதிரி பலன்களுடைய நிலைப்பாடு இருக்கும், குருவுடைய நிலைப்பாடு இருக்கும். நட்சத்திர சாரம் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் நல்ல நட்சத்திரம் தான். உங்கள் ராசிக்கு 5 12 நட்சத்திரத்தில் 1 4 கூடன் போகிறான். அருமையாக இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். இவ்வளோ நாளாக பிள்ளைகள் விஷயத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் நீர்த்து போயிடும். சரி, அந்த கஷ்டங்கள்லாம் உங்களை விட்டு விலகி போயிடும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. பிள்ளைகள் மணியின் ஒளியாக இருப்பாங்க. பிள்ளைகள் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு போவாங்க. திருமணமாகி புருஷன் வீட்டுக்கு போவாங்க. இல்லைன்னா படித்து முடித்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவாங்க. வாட்டர் மேபி பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் போவார். ராகு நட்சத்திரம். அந்நேரம் ராகு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். பிரச்சனை இல்லை. ஒரு காலகட்டத்தில் குரு பார்வைக்கு வருவார். ஸோ 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி பகவான் மாதிரி தான் ஆட் பண்ணுவார். 2 3 கூடவன் சாரத்தில் 1 4 கூடவன் போகிறதுனால குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும், காசு பணம் இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக யூனிட்டியாக இருப்பீங்க. தாயுடைய ஆளுமை இருக்கும், தாயாருடைய சிறப்பு இருக்கும். தாயாதிகள் நல்லபடியாக வந்துட்டு போவாங்க. தாய்மாமன் உறவு இருக்கும். இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அவங்க படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமண அமைப்புலாம் நல்லபடியாக முடியும். ஸோ குடும்ப சூழ்நிலை வந்து சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடம் வந்து குடும்பம் தான். வீடு, மனை, வண்டி, வாகனம் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும். இதெல்லாமே வீட்டுக்குள்ளே தான் வந்துடும். சரி, அவர் வீட்டில் வந்து குடும்பத்தில் ஒரு 5 6 பேர் இருப்பாங்க. வீட்டுக்கு 2 வண்டி இருக்கும், இல்லைன்னா ஒரு கார் இருக்கும். விவசாயம் பண்ணாங்கன்னா கால்நடை இருக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா, இப்படி தான் ப்ரிடிக்ஷன் போகுது உங்களுக்கு. குரு 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியாக பார்த்தாருன்னா குடும்பத்தை வாழ வச்சுருவார். அதுக்கடுத்து தொழில், வியாபாரம், உத்தியோகமெல்லாம். குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும். சரியா, குரு பார்க்க கோடி நன்மை. குரு வந்து தேவகுரு பிரகஸ்பதி ஞானகாரகன். அவர் உங்கள் ராசி அப்பலுக்கென்று பார்க்கறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் போவார். மிகச்சிறப்பாக இருக்கும். 2026 ஸ்டார்டிங்கில் சூப்பராக இருப்பீங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் ஒரு புனர்பூசத்தில் போவார். அந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அந்த 4 மாதம் அருமையாக இருக்கும். ஸோ தனுசு ராசினியர்களுக்கு வருகிற 2027 ரத்தன கமலம் போட்டு வரவேற்கப்பட்டிருக்கிறது. 2026 மிகச்சிறப்பாக இருப்பீங்க. அடுத்தடுத்து நல்ல காரியம் நடக்கும். இதில் வந்து இடையில குரு வந்து அதிசாரம் எடுக்கிறாரு. வருகிற அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரம் எடுத்து 8ஆம் இடத்துக்கு வராரு. 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். அருமையான அமைப்பு. 8ஆம் இடத்துல அவர் வந்து மறையலை, அதிசாரம் எடுத்து தான் வராரு. 8ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைஞ்சு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறது. குடும்பத்தில் கையில் காசு பணத்தை கொட்டுன்னு கொட்டுவார். அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5 ஒரு 50 நாட்கள் அருமையாக இருக்குங்க. இந்த 2025 அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் 50 நாட்கள் அதிசாரம் எடுத்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்படி பலதரப்பட்ட அமைப்பில் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. நல்ல ஒரு மாறுபட்ட கோணத்தில் நல்ல நிறைவான பலன்களை கொடுக்குறாரு குரு பகவான். தொடர்ந்து பாருங்கள். நிறைய தகவல்களை சொல்லுவேன். போதி ஜோதிடத்தில் பொதுவாக நான் பலன்கள் ஒரு பக்கம் சொன்னாலுமே புள்ளி விவரங்களை சொல்லுவேன். அந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் என்ன, அது எப்படி இருக்குது அதை சொல்லணும். அதுதான் வேத ஜோதிடம். பலன்கள் வந்து யார் வேணாலும் சொல்லலாம். பலன்கள் என்ன சார் கிரியேட் பண்ணி சொல்கிறது தான், உங்களை குளிர வைக்க சொல்கிறது தான் பலன்கள். உங்களை வந்து 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னோம்னா நீங்கள் சந்தோஷப்பட்டுகிட்டே இருப்பீங்க. நல்ல வார்த்தை சொன்னால் சந்தோஷப்படுவீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, முகாந்தரம் இருக்கா? சட்டியில் இருந்தால் தானே அகப்பைக்கு வரும். நான் இவ்வளோ நாளாக வந்து குருவை பற்றி நல்லாவே சொல்லியிருக்க மாட்டேன். உண்மை தான், நீங்களே ஃபெயில் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் மாற்றம் தெரியும், கண்டிப்பாக மாற்றம் தெரியும். அடுத்து வருகின்ற காலத்தில் நீங்களே ஏற்றுக்கிறவங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு வந்து இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். சொந்த பந்தம், அக்கம் பக்கத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்கிட்டும் நல்லா பழகுவீங்க. உங்களை எல்லோரும் ஏற்றுக்குருவாங்க, சமுதாயத்தில் ஏற்றுக்குருவாங்க. தனுசு ராசிக்காரருக்கு போராட்டமெல்லாம் சிறப்பு இருக்கும்.
உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். அடுத்து வந்து உத்தியோகத்துக்கு போகிறவங்க சரி, குறிப்பாக ஐடியில் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருப்பாங்க, திரைப்படத்துறையில் வேலை பார்க்குறவங்க, பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் பேசுகிறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து வருமானம் நல்லா இருக்கும் அடுத்த வந்த காலத்தில். அடுத்து வந்து இளைய சகோதரர்களில் நல்ல லாபம் இருக்கும். உங்கள் தம்பி தங்கச்சி இவங்களால் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். அவங்க வழியில் குடும்பத்தில் நல்ல ஒரு லாபம் கிரெடிட் இருக்கும். அதுபோல் வந்து அக்கம் பக்கத்துக்காரங்க இணக்கமாக இருப்பாங்க. அது பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம்னா சொந்த பந்தமெல்லாம் தூரத்தில் இருப்பாங்க. ஆத்திர அவசரத்துக்கு உதவுறவங்க வந்து அக்கம் பக்கத்துக்காரங்க தான். அவங்களோட அனுசரிப்பு நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொட்ட காலம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். தாயாரோட அன்பு இருக்கும். சரியா, தாயாரோட அன்பு இருக்கும். வண்டி வாகனம் இருக்கும். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் வச்சுருக்கவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம், கால்நடைகளை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் வந்து ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. அதாவது சோர்ந்து போன உங்கள் குழந்தைகள் வயதுக்கேற்ற மாதிரி சரியா, உங்கள் அது படிக்கிற குழந்தையாகவும் இருக்கலாம், காலேஜிலும் படிக்கலாம் உங்கள் குழந்தைகள், இல்லைனா திருமணமாகி கூட அவங்க செட்டில்மெண்ட்டில் ஆகிருக்கலாம். வாட் எவர் மேபி அவங்க நிலைப்பாடு நல்லாயிருக்கும். அவங்க வந்து ஒரு தனித்திறமையோடு இருப்பாங்க. உங்களுடைய வாரிசுகள், உங்களுடைய பிள்ளைகள், சந்ததிகள் வந்து நல்ல முனைப்பாக இருப்பாங்க. அவங்களோட செயல்பாடு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் செயல்பாடை நினச்சி நீங்கள் சிறப்படைவீங்க, சந்தோஷப்படுவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. இதெல்லாம் மிக அருமையாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உத்தியோகஸ்தாரங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்க வந்து நல்ல பணம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பின்னாடி வேலையில் உத்தரவாதம் இருக்கும், உயர்வு இருக்கும், இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, அரியர்ஸ் பணம் வர வேண்டியது, இப்படி உத்தியோகம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதனால் உத்தியோகம் பண்ணுறவங்க நல்லா வச்சுக்கோங்க. மேலதிகாரியோட பேச்சை கேளுங்க. உடனே வேலை பார்க்குறவங்கள அனுசரித்து போங்க. நேரங்காலம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அதுபோக வந்து உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் வருகின்ற காலம் நல்லாயிருக்கும். சூரியன் நிலைப்பாடும் அடுத்தடுத்து நல்லா இருக்குது. 5, 6, 7 இப்படி வராரு. குருவோடய சேருவார். ஸோ சூரியன் ராசிக்கு தர்மஸ்தானாதிபதி அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரதுனால அரசு வேலைக்கு தேர்வாகிறவர்களாம் நல்லபடியாக படிங்க. கோச்சிங் போங்க. அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க. அதுக்கெல்லாம் டெக்ஸ்ட் புக்கு நிறைய இருக்குது. குரூப் எக்ஸாம்ஸ் எழுதுருக்கு. டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 1 இப்படி நிறையா இருக்குது. அதில் அதுக்கெல்லாம் வந்து புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸை வாங்கிலாம் இந்த காலத்தில் படிங்க. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து புதனை வந்து இப்போ வந்து இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். ஏப்ரல் 1ஆம் தேதி திரும்பிட்டு அடுத்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு, 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, நல்ல நிலைமைக்கு போகிறாரு. ஸோ புதன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது தான் மண்டையில் அறிவு ஏறும். இந்த காலகட்டத்தில் புதனும் சூரியனும் நல்ல நிலைமையில் வரதுனால, குருவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அரசு சம்மந்தப்பட்ட வேலைக்கு அரசு தேர்வுக்கு தயாராகிறவங்க, அரசு வேலை வேணும்னு இருக்கிறவங்களாம் மெனக்கெடுங்க. இதெல்லாம் கோச்சார பலன்கள். அதுபோக உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். ராசி லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சம்மந்தப்பட்டு சிம்மம் வலுத்து சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கிறவங்களுக்கு இதுதாங்க அமைப்பு. சரியா, மெனக்கெடுங்க. மதுரையிலலாம் அதுக்குன்னு ஒரு இடம் போட்டிருக்கிறாங்க. மதுரையில் வந்து நீங்கள் அப்படியே அந்த கலெக்டர் ஆஃபீஸ் சொல்லி வந்தீங்கன்னா அங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த பார்க் முருகன் கோயிலுக்கு முன்னாடி அந்த இடம் இருக்குது. அங்கே வந்து அந்த எம்பி மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்கள் வந்து ஒரு பூங்கா மாதிரி இடத்த வச்சுருக்கிறாரு. அந்த அரசு தேர்வு தயாராகிறவங்க உட்காந்து படிக்கிறதுக்குன்னு ஒரு லைப்ரரி மாதிரி, ஒரு ஸ்டடி சென்டர் மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறார். ஸ்டடி சென்டர்னு வச்சுக்கலாம் அது பேர். நல்ல அமைப்பு, நல்ல ஏற்பாடு. ஏகப்பட்ட மாணவர்கள், படித்தவர்கள், வேலை தேடிட்டு இருக்கவங்களாம் உட்காந்து கோச்சிங் எடுக்கிறாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ரம்மியமான இடம், அமைதியான இடம், மதுரையில் அப்படி ஒரு இடம் இருக்குது. சரியா நேயர்களே, எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த காலகட்டம் வந்து தனுசு ராசிக்கு வந்து அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த வீடியோ கேட்குறவர்கள் ஒரு 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் தயாராகுங்க. சரியா, முயற்சி திருவினை ஆகும். தொடர்ந்து எழுதணும் எக்ஸாம். ரைட் நேர்களே. அடுத்து வந்து 7ஆம் இடம் நல்லா இருக்குது. 7ல் குரு இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு தெய்வீகமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு அனுசரித்து இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மதிப்பு மரியாதையும் இருக்கும். மற்றவங்க மேலே பாசமாகவும் நேசமாகவும் இருப்பீங்க. நல்ல ஒரு மனைவி அமைவா. திருமணத்துக்காக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இல்லற வாழ்வு நல்லா இருக்கும். ஒற்றுமை இருக்கும். சுபிட்சமாக இருக்கும். இஷ்ட திருமணம் அமையும். இஷ்ட திருமணம் அமையணுமா எப்படி சார் அப்படின்னா, காதல் வசப்படுமா அப்படின்னா 2 இருக்குது. காதலிச்சு திருமணம் பண்ணுறவங்களுக்கு கை கொடுக்கும். அதுபோக பொண்ணு மாப்பிள்ளைக்கு மனப்பூர்வமாக பிடிக்கும். சரியா, அவங்கள மனதில் ஏற்கனவே விரும்பி அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். காதல் திருமணம்ங்கிறது வேறு, விருப்ப திருமணம்ங்கிறது வேறு, அரேஞ்சு மேரேஜுங்கிறது வேறு. பட் 3 விதமாக இருந்தாலுமே 3மே வந்து மனதுக்கு இதமாக இருக்கும். குலப்பெருமையும் ஆச்சாரமும் இருக்கும். உயர்கல்வி நல்லாயிருக்கும். பொதுவாக மிதுனத்தில் குரு போனாலே நல்லா படிக்க வைப்பார். சரியா, படிக்க வைப்பார். நல்ல ஒரு உயர்கல்வி படிக்க வச்சு நல்ல இடத்த கூட்டு போவார். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டம் வந்து நல்லா இருப்பீங்க. சரியா நேரில். அதாவது எப்படின்னா, இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் படித்தவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். டெக்னிக்கல் கோர்ஸ் படித்தவங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்ல வேலை கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தந்தை பேச்சை மட்டும் கேட்டுக்கோங்க. தந்தை சொல்லிக் கொடுக்குற ஆசான் இவங்க பேச்செல்லாம் கேட்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருந்தால் சில பேர்
ஜனனஜாதத்தில் குரு கெட்டு போனவங்க வந்து அப்பா பேச்சை கேட்க மாட்டாங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைம்மா. ஆனால் சில பேர் தகப்பன் பேச்சை கேட்க மாட்டாங்க. சொல்லிக் கொடுக்குற ஆசான் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்களெல்லாம் கேட்கணும். குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு சொல்கிறேன், வீட்டில் அப்பா பேச்சையும் கேளுங்க, ஸ்கூலில் டீச்சர் பேச்சையும் கேளுங்க. இதெல்லாம் கேட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே? வாழ்த்துக்கள். அடுத்து வந்து மனைவி வழியில் ஏற்றம் இருக்கும். வீடியோ கேட்குற நேரம் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். கணவன் அல்லது மனைவி வழியில் ஏற்றம் இருக்கும், லாபம் இருக்கும். அவங்க விஷயத்தில் ஒரு நல்ல வீட்டு இருக்கும். பொதுவாக ஆண்களுக்கு வந்து மனைவி வீட்டிலேருந்து சீதனம் கிடைக்கும். திருமணமானாலும் சரி, இல்லைனா ஆல்ரெடி திருமணமாகி வாழ்க்கை நடந்திருந்தாலும் சரி, எப்படி போனாலும் சரி, மனைவி வீட்டிலேருந்து ஒரு பங்களிப்பு உங்களுக்கு கிடைக்கும். நல்லது தானே? சிலர் வீட்டுக்கு வந்து மாமனார் வீட்டிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். தீபாவளி பொங்கலுக்கு சீர் வந்துக்கிட்டே இருக்கும். வருஷம் முழுக்க வரும். கொடுத்து வைத்தவர்கள் அது மாதிரி அமைப்பெல்லாம் இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தூரதேச அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். சரியா? வெளிநாடு வெளிமாநிலம் போகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை தயாராகுங்க. ஆல்ரெடி வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருப்பவங்களும் சிறப்பாக இருப்பீங்க. இடமாற்றம் இருக்கும். அது வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான். இடமாற்றம் வேணும், நான் வாழ்க்கையில் கொஞ்சம் சம்பாதிக்கணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புங்க. அப்பா வழியில் நல்ல லாபம் இருக்கும். தகப்பன் வழியில் நல்ல லாபம் இருக்கும். தகப்பன் வழி உறவுமுறைகள்லாம் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். பங்காளி பிரச்சனை நல்லா இருக்கும். குலதெய்வத்து கோயிலுக்கு குடும்பமாக சேர்ந்து போயிட்டு வருவீங்க. அடிக்கிறதாக சந்திச்சுக்கிருவீங்க. அப்பா வழியில் உள்ள சொத்து பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக வரும். எதுவும் கோர்ட்டு கேஸு, பாகப்பிரிவினை, எதுவும் குடும்பத்தில் எதுவும் நடக்கிறதா இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் மனதுக்கு இனிமையாக நல்லபடியாக முடியும். கந்த கடவுள் அதெல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார். சரியா நேர்களே? தகப்பன் சாமி அல்லவா? தகப்பனுக்கு உபதேசம் பண்ணவர் சுவாமிநாதன். அதனால் அந்த கந்த கடவுள் வந்து உங்கள் தகப்பன் வழி உறவுகளில் உள்ள பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி வைப்பார். தகப்பனும் உங்களுக்கு ஒரு காவல் தெய்வமாக இருப்பார். ஆனால் அப்பா பேச்சை கேளுங்க. சரியா? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தை பேச்சை கேளுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் மிக சிறப்பாக இருக்குங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து அருமையான காலம். நல்லா பண்ணுங்கள். சரியா? இந்த உதவியும் பண்ண வேண்டாம், நல்லா பண்ணுங்கள். குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, கோல்டு வச்சுருக்கிறவங்க, சில்வரு, ஜவுளி கடை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த துறையில் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல லாபமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து லாபம் நல்லாயிருக்கும். மூத்த சகோதரனால் குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். சில பேருக்கு வந்து அக்கேஷனால் இளையதாரம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் இளையதாரம் வச்சுருப்பாங்க, இன்னொரு மனைவி. அந்த மனைவியாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இந்த நாட்டில் எல்லாம் கலந்து தானே இருக்குது. எல்லாத்துக்கும் பலன் சொல்லணும். சரியா நேரில்? இன்றைக்கி 2ஆம் தாரம் வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? முக்கியமான விஐபிகளுக்கெல்லாம் 2 தாரம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லாபம் இருக்கும். சரியா நேரில்? லாபம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். லாபத்தை வந்து நல்லா அள்ளுங்க. குறிப்பாக சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்களில் லாபம் இருக்கும். ஜவுளி கடை, சுவிஸ்டாலு, போர்டிங் அண்டு லாட்ஜிங்கு, திரைப்படம், சின்னத்திரை, கலை சம்மந்தப்பட்டது, இதிலெல்லாம் நல்ல லாபம் இருக்கும். சுக்கிரன் அண்டு புதன் 2 காம்பினேஷன் மிக நல்லா இருக்குது. துலாமுக்கு மிதுனம் கோணத்தில் இருக்குது. நல்ல அமைப்பாக இருக்கிறார். அவர் துலாமில் மிதுனத்தில் உட்காந்துட்டு துலாமை பார்க்குறாரு. ஸோ கலை தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். இயல், இசை, நடனம், நாட்டியம், இப்படி கலை தொடர்பில் தொழில் பண்ணுறவங்களும் சரி, உத்தியோகம் பண்ணுறவங்களும் சரி மிகச்சிறப்பாக இருப்பார்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது போக வந்து விரயம் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஆனால் ஆதாயத்தோடு அலைஞ்சிற மாதிரி இருக்கும். ஆத்தக்கட்டு அழுதுனாலும் ஆதாயத்தோடு அழு அப்படின்னு இருப்பாங்க. அதனால் ஆதாயம் இருக்கும். எந்த அளவுக்கு அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆதாயத்தை வந்து கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. இந்த சுத்து நல்லா இருக்குது. சரியா? இந்த சுத்து நல்லா இருக்குது. 4ஆம் இடத்துல அர்த்தாசிரம சனி இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ராகு பிடியில் இருக்கிறாரு. டிசம்பர் 15க்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் நீங்கள் வந்து மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே? மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். தனுசு ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி வந்து நல்லா இருக்கும். நல்ல வீரசாரமாக இருப்பீங்க. தொட்டக்காரியம் தொடங்கும், காரியகனுகளும் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? கணவன்மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுறவு, பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு யோகாலமான காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க, நான் ஒவ்வொரு லக்கணமாக சொல்லிடுறேன். வந்து இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து கன்னி, மிதுனம், மகர, கும்பம் இவங்களுக்கு அடுத்த பலன்களை கொடுப்பாரு. அடுத்த ரிஷப துலாமத்துக்கு வந்து கடைசியாக தான் கொடுப்பாரு. இன்னும் ரிஷப துலாம் வந்து அவருக்கு பகமை வீடு இருந்த போதிலும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில பலன்களை கொடுப்பாரு. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல தொழில் நல்லாயிருக்கும்.
சரியா? இது கையில் காசு பணம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், நல்லா இருப்பீங்க, எல்லாத்துக்கும் இனிவராக இருப்பீங்க. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குறிப்பாக வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். சரியா? இருக்கிற இடத்த விட நகண்டு போய் தொழில் பண்ணுறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தகப்பன் வழி உறவு முறையிலும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொடி கட்டி இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் அனைத்து விஷயத்திலும் வசப்படும். சரியா? நல்லா ஒரு வாழ்க்கை அமையும். அடுத்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஆள் நல்லா இருப்பீங்க, சுகப்படுவீங்க. வீடு மனை வண்டி வாகனம் நல்லபடியாக அமையும். புதுசாக வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எதுவும் வீடு கட்டியிருந்தீங்கன்னா சீக்கிரம் அது முடிஞ்சு நல்லபடியாக வீட்டுக்கு குடியேறி போவீங்க. நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லாயிருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்லாம் இப்படி வாகன அமைப்பெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாகவும் இருக்கும். நல்ல விதமாக தான் இருக்கிறது. சரியா நேர்களே? என்ன உத்தியோகத்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தை நல்லபடியாக பாருங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்புகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சிம்ம லக்கணம் ஆள் நல்லா இருப்பீங்க. சிம்ம லக்கணம் தனுசு ராசி மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களை வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கு தாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடிய முடியும். தனுசு ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த அரசு வேலை, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், அரசியல் கட்சியில் ஜெயிக்கிறது, எலெக்ஷனில் நிற்கிறது, இதிலெல்லாம் நல்லா சைன் பண்ணுறவங்க யாருன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்கள் தான். இவங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் வந்து நல்ல அமைப்பை கொடுப்பாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்துக்கு வந்து குடும்பத்தில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும். குடும்பத்தில் நல்லா பேசி பழகுவீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தாயாரோட அன்பு இருக்கும். நல்லாயிருக்கும். குடும்பம் ஒரு இணக்கமாக இருக்கும். குடும்பம் ஒரு கோயிலாக நினச்சி பார்ப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அடுத்து துலா லக்கணம் நல்லா இருப்பீங்க. தனுசு ராசி துலா லக்கணம் நல்ல லாபகரமாக இருக்கும். சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா தைரிய வீரியமாக காரியமாக இருப்பீங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தேவதையின் வாசல் திறந்து வச்சிருக்கப்படும். இந்த அமைப்பு நல்ல அமைப்புங்க. தனுசு ராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இது ஒரு கான்ட்ராவான அமைப்பு தான். ஏன்னா லக்கணாபதியும் ராசியாதிபதியும் வந்து குரு சுக்கிரன் வருவாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு வந்து நல்லா இருக்குது. அந்த காம்பினேஷன் நல்லா இருக்குது. ஸோ துலா லக்கணத்தில் பிறந்தவங்க மிகச்சிறப்பாக இருப்பாங்க. அடுத்து விருச்சிக லக்கணத்துக்கு தூரதேச அமைப்பு தான் இருக்கும். தனுசு ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தூரதேச அமைப்பு இருக்கும். வரவேண்டிய பணம் வரும், நிலுவை பணம் வரும், வாராக்கடன் வசூலாகும். இந்த பிஎஃப், ப்ராவிடமெண்ட், கிராஜுவிட்டி, எல்ஐசி பாலிசி ஆகிறது, பிரீமியம் வருது, அந்த நின்று போன பணம் வருதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா வரும். ஸோ விருச்சிக லக்கணத்துக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தில் நல்லபடியாக இருப்பீங்க. தனுசு லக்கணம் மிக நல்லா இருக்கும். தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் பார்க்கப்படுகிறது. மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல பலன்கள் இருக்கும். சரியா நேரில் உத்தியோக ரீதியாக நல்ல பலன்கள் இருக்கும். அதுபோல் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் நல்லாயிருக்கும் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நல்லா இருப்பீங்க. எல்லா விஷயத்திலும் நல்லா இருப்பீங்க. கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அனைத்தும் நல்லாயிருக்கும். அந்த அஷ்டலட்சுமி நவநிதியும் அப்படியே அனைத்து விதமான யோக பலன்களை கொடுக்கும். மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும். தாயார் அன்பு இருக்கும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். அங்கிட்டு 4 இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மேச லக்கணத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே நேர்களே, இதெல்லாம் வந்து குரு பகவான் லக்கண ரீதியாக சில பலன்களை கொடுப்பாரு. இன்னும் நிறையா சொல்லலாம். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தனிப்பட்ட முறை தசாபத்தியை சொல்லுவேன் நான். ஏன்னா ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் குருதசை நடக்கும். பொதுவாக தனுசு ராசியில் குறிப்பிட்ட வயசில் வயதானவர்களுக்கு குருதசை நடக்கும். குருதிசை வந்து ஒரு 55-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குருதிசை நடக்கும். வயதானவர்களுக்கு தான் நடக்கும். ரிட்டையர்மெண்ட் ஆனவர்களுக்கு தான் நடக்கும். ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் குருதிசை நடக்கும். அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் குருவோடைய நிலைப்பாடை பார்த்துக்கோங்க. குரு வந்து உங்கள் லக்கணத்துக்கு இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து தனுசு ராசி மகர லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க வச்சுக்கோங்க. தனுசு ராசி மகர லக்கணத்தில் பிறந்து குரு 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா அந்த அளவு பலன்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா மகர லக்கணத்துக்கு வந்து ஒரு மாரகாதிபதியாக வருவார். மாரகாதிபதி வந்து 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாருன்னா அந்த குரு திசை நல்லா இருக்காது. சரியா? அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இருந்தாலும் கஷ்டத்தில் ஒரு இஷ்டம் இருக்கும். 50% நல்ல பலன்களை கொடுத்துருவார். கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் இனிமேல் மே 14ஆம் தேதிக்கு மேலே ஒரு பாதி பலன்களை கொடுப்பார். ஏன்னா ராசியை குரு பார்க்குறாருல, இவங்களுக்கு வந்து பலன்கள் எப்படி கிடைக்கும்னா 50% தான் கிடைக்கும். முழுமையாக கிடைக்காது. இவங்க தான் சங்கடப்படுவாங்க. இப்போ இந்த குரு பயிற்சிக்கு எல்லோரும் வீடியோ போடுறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கும்பாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா ராசியை பார்ப்பாரு, நல்லா இருப்பாங்க அப்படிம்பாங்க. நானும் அப்படித்தான் சொல்கிறேன். அதை நினச்சி தான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். 7ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்லதான் சொல்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் அப்படி சாத்தியப்படுமா சார்னா அது இல்லை. சரியா? அது யாருக்கு சாத்தியப்படாதுன்னா தனுசு ராசியில் மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், இதுதான் ஜோதிடம். இந்த இடத்துல தான் ஜோதிடத்தை சொல்லணும்.
இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு 2, 4, 7, 8, 12 இருந்தாருன்னா குரு திசை நல்லா இருக்காது. பர்டிகுலராக குரு திசை நல்லா இருக்காது. அதுபோக குரு புத்தி நல்லா இருக்காது. உங்களுக்கு சில பேருக்கு குரு புத்தி நடக்கும், அவங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். யாருக்கு சார் குரு புத்தி நடக்கும் அப்படின்னா, செவ்வாய் திசையில் குரு புத்தி, ராகு திசையில் குரு புத்தி, அதுபோக சந்திர திசையில் குரு புத்தி, சூரிய திசையில் குரு புத்தி, இப்படி சில காம்பினேஷனில் நல்லா இருக்காது. அது சூரியன் கூட ஓரளவு நல்ல பலன்களை கொடுத்துருவார். சந்திர திசையில் குரு புத்தி நல்லா இருக்காது, ஏன்னா அஷ்டமாதிபதி வருவார். செவ்வாய் 12 கூடையவனாக வருவார், 5 கூடையவன் வருவார், அதெல்லாம் பாதி நல்லாயிருக்கும். ராகு திசை அந்தளவு சிறப்பாக இருக்காது. சரியா? இந்த ராகு சனி பவன் வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ இந்த புத்தியில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் உண்மைதான். இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு இது இருக்காது, நாலேஜ் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு லக்கணமே தெரியல. இன்றைக்கி பெரிய பிரச்சனையே அதான். நான் கொஞ்சம் வருத்தப்படுறதும் அதுக்காக தான். எல்லோரும் யூடியூப் கேட்குறீங்க, எல்லோரும் போடுறாங்க, கவர்ச்சியாக தம்மையில் போடுறாங்க, பரபரப்பாக செய்தி போடுறாங்க, இப்படியோ அவங்கவுங்க சௌகரியத்துக்கு போடுறாங்க. போடட்டும், வேணாம் சொல்லலை, நீங்கள் எல்லாத்தையும் கேளுங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, உங்களுக்கு லக்கணம்னு ஒன்று இருக்குது. தனுசு ராசியில் நீங்கள் மூலம், போராடம், உத்திராடத்தில் பிறந்தாலுமே உங்களுக்கு லக்கணம்னு ஒன்று இருக்குது. அந்த லக்கண ரீதியாக தசாபுத்தி நடக்கும். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, குரு திசை, சனி திசை, இப்படி போயிட்டு இருக்கும். சரியா நேர்களே? அதனால் அந்த லக்கண ரீதியாக அந்த தசாபுத்தினார்கள் கோச்சாரத்தில் எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் கொடுப்பாங்க. இதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. சரியா? அவங்க ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புக்கும் கோச்சாரத்தில் இருக்கிற அமைப்புக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையின் பேரில் தான் பலன்களை கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் சொன்ன இந்த 6 லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு மகர, கும்பம், ரிஷப, துலாம், மிதுன, கன்னி, இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இவங்க தான் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும். வந்துருச்சா? வாய்ப்பாடு சரியாயிருச்சா? ஈக்குவேஷன் கரெக்டாக வந்துருச்சா? எல்லோரும் போங்க, அது நல்ல விஷயந்தான். ஆனால் இவங்க கண்டிப்பாக போய் ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு குரு அந்த அளவுக்கு நல்ல பலன்களை தரமாட்டார். சரி, இது உண்மை. இதை யாரும் சொல்கிறது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, எல்லோரும் போதாக சொல்லிட்டு போவாங்க. குரு அவங்க 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு ஒரு நல்ல சாதகமானதை சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்களும் அதை கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் நடக்காது. ஏன் சார் நடக்கலைன்னு உங்கள் ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா நம்ம சொல்கிற விஷயம் அப்படியே இருக்கும். நான் சொல்கிறது அப்படியே இருக்க இல்லையோ ரிலேட்டடாக இருக்கும். ரிலேட்டடான என்ன தொடர்புடையதெல்லாம் இருக்கும். 175% கரெக்டாக இருக்குங்க நான் சொல்கிறது. இந்த லக்கண ரீதியாக இந்த தசாபுத்திக்கெல்லாம் சொல்கிறேன்ல, இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை ஆக்கப்பூர்வமாக இவ்வளோ நேரம் 26 நிமிஷம் கேட்குறவருக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அவர் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கார் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பொறுமையாக கேட்பார். அவர் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். தனுசு ராசியில் அவர் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருப்பார். ரிஷப லக்கணத்தில் பிறந்திருப்பார். குரு நல்லா இருந்திருக்க மாட்டார். சரியா? குரு லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல மாரகஸ்தானத்தில் இருந்திருப்பார். 2ஆம் இடத்துல இருந்தால் கூட ராசியை பார்ப்பார், ஓரளவு பரவாயில்ல. 3ஆம் இடத்துல கடகத்தில் உச்சமாக இருப்பார், அது ஓரளவு பரவாயில்ல. வேறு இடத்துல அமைஞ்சிருப்பார். 6ஆம் இடத்துல துலாமில் இருந்திருப்பார். தனுசு ராசி ரிஷப லக்கணம் 6ஆம் இடத்துல துலாமில் உட்காந்துருப்பார், பகமை பெற்றிருப்பார். அவர் குருதசை நடக்குதுன்னா நல்லா இருக்காது. ஒன்று தேக ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கும், இல்லைன்னா கடன் வாங்கியிருப்பார். கடன் வாங்கிட்டு கடன் அடைக்க முடியாமல் இருப்பார். இப்படி சில சிக்கலில் இருப்பார். சரியா? இப்படி தாங்க பலன்கள் போகும். இப்படி நிறையா சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு ஃப்ளோவில் ஒரு அமைப்பை சொன்னேன். இப்படி நிறைய சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே நான் இந்த ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தனுசு ராசிக்கு எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை இல்லைனா இப்போ வருகிற குரு பயிற்சி நல்லா இருக்கும்னு சொல்ல முடியும். கொஞ்சம் கணக்கு போடணும், டைம் ஆகும். நீங்கள் கேட்குறதுக்கு தயாராகணும். சரியா? சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும்ல. வள்ளலார் சொன்னார், எடுத்து வைத்தேன் கொள்வார் யாருமில்லை, கடை விரித்தேன் கொள்வார் யாருமில்லை. நான் கடை விரித்து சொன்னையா, ஆனால் ஒருத்தனும் வாங்கிட்டு போகலப்பா, நான் என்ன பண்ணுவேன்? அது மாதிரி நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னும் நிறைய சொல்லலாம்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு நேரங்காலம் அமையட்டும், கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போயும் கொஞ்சம் நிறையா சொல்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, வளவலன்னு பேசுகிறீங்க சார், விஷயத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. விஷயத்தை எப்படி சார் சொல்ல முடியும்? இதுதான் சார் விஷயம். கஷ்ட நஷ்டங்களை சொல்லணும்னா சில காரணத்தோடு தான் சொல்ல முடியும். வாய்ப்பாடு சொல்லாமல் எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்? ஈக்குவேஷன் படி தான் வர முடியும் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா. எல்லோரும் மேக்ஸ் படிச்சிருப்போம்ல, அல்ஜிப்ரா இருக்கும், இன்டெகிரேஷன் இருக்கும், டிஃபரன்சியேஷன் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம். டீச்சர் போடுவார், போர்டு முழுக்க போடுவார், எழுதுவார். கடைசியில் தான் ரிசல்ட் வரும். சில நேரம் அந்த ரிசல்ட் வராது, பக்கத்தில் எழுதுவார், இல்லைனா அழைச்சிட்டு அப்படி எழுதுவார். இப்போ இதெல்லாம் எழுதிக்கோங்கப்பா, இன்னும் எழுதணும் பட்டு எழுதுவார். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும். இதுதாங்க இருக்குது ஜோதிடம். ஜோதிடத்தை ஒரு வரையில் சுருக்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நான் நேரம் உங்களுக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுக்கல, பட் அந்த முறையை சொல்கிறேன். உங்களுக்கு பலன்கள் வரணும்னா இந்த அமைப்பெல்லாம் இருந்தால் தான் பலன்கள் வரும். சரியா? நல்லது நடக்கணும்னா இதெல்லாம் நடக்கணும். சரியா நேர்களே? ஸோ இந்த ப்ராப்ளமேட்டிக் இருக்கிறவங்க தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனோம். ஏன்னா இவங்களுக்கு கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டில் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும், கஷ்டப்படுவாங்க, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. சால்வ்னு ஒன்று இருக்குல்ல, தீர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, தீர்வே ஆகலைன்னா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். சரியா நேர்களே? அதனால் ஒர்க் அவுட் அதிகமாக பண்ணுறவங்க தான் முருகன் கோயிலுக்கு போகணும். கந்த கடவுளை கும்பிடுங்க.
கண்டிப்பாக கதவை திறந்து வைங்க, உங்கள் வீட்டுக்கு வருவார். கந்த கடவுள் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவார், கவலையை தீர்ப்பார், இந்த கணக்கில் உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பார், எல்லாத்தையும் சமன்பாடு பண்ணுவார், உங்களை சமமாக வைப்பார், சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் இந்த கந்த கடவுள் கொடுப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படும். அதனால் தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப அச்சப்பட வேண்டாம். சனி 4ஆம் இடத்துல, சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போனாலுமே குருவும் ராகுவும் ஒரு நல்ல நிலைமைக்கு வராங்க. வருடக்கோளில் ஒரு 3 கோள்கள் நல்லா இருக்கும். குரு ராகு கேதுகள் நல்ல நிலைமைக்கு வரதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வருங்கால வசந்தமாக இருக்கும். வசந்த துவக்கி நட போடுங்க. வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு, கோடை காலம் ஆரம்பிக்குது. இன்றைக்கி வந்து இந்த வசந்த நவராத்திரி நடக்குது. இன்றைக்கி 4ஆம் தேதி தான். இன்றைக்கி கோயிலுக்கு போக சொன்னேன், போயிட்டு வாங்க. அம்மன் கோயில் கூட பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராமநவமி வருது, 6ஆம் தேதி. ராமபிரானை கும்பிடுங்க. சரியா? ராமபிரானை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், அப்புறம் அது வந்து வேறு மாதிரி போயிடும். முருகப்பெருமானிலேருந்து ராமனுக்கு போன மாதிரி போயிடும். என் பேரும் அப்படி தான், ராமசுப்ரமணியன் தான். ராமனும் சுப்பிரமணியன் இணைஞ்சு தான் என் பேர். சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, சொல்லிட்டேன் நான். ஏன்னா இறைவனுடைய சித்தம், எதை எப்போ சொல்லணுமோ அதை சொல்ல வச்சுருவார். ஏன்னா ராமநவமி எழுத்ததுனால நான் அதுக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். பேரளவில் சுப்பிரமணியனாக இருக்கனால திருச்செந்தூர் முருகனையும் நம்ம வந்து வழிபட்டு தான் ஆகணும். ஸோ பேரும் ஊரும் எல்லாமே நல்லா இருக்கட்டும். எல்லோரும் நல்லா இருங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கும். எல்லாம் இறைவன் மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீரோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.